என்னங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எதையும் காதுல வாங்காம சிரிச்சிட்டே இருக்கீங்க. என்ன மகா, என்ன செய்ய சொல்ற? எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனா என்ன பண்றது? உன்ன மாதிரியே உன் தங்கச்சி இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ வேற மாதிரி, அவ வேற மாதிரி. இங்க, உங்களுக்காக தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சி பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போங்கன்னா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி படுத்திருக்கீங்க. ஈங்க, சின்னதா இருக்கும்போதே அவளை சமாதானப்படுத்தணும். ஏய், அதெல்லாம் சரியாயிருவா, விடு. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிரும். இப்ப என் தம்பிய கட்டிக்க முடியலன்னு கோவத்துல இருக்கா. மற்றபடி எதுவும் கிடையாது. நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? நீ என்ன பத்தியும் உன்னை பத்தியும் பேசு. உன் தங்கச்சிய பத்தி அப்புறமா பேசுவோம். பேசாதீங்க. இங்க, உங்களுக்காக தான் நான் ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். அதுக்காக என்னையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு முதல்ல என் தங்கச்சிய சரி பண்ணணும். அவ எவ்வளவு கோவமா போனா தெரியுமா? நீங்க என்னன்னா எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே அவ கிடையாது. அவ சரியான பிடிவாதக்காரிங்க. என்ன மகா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுற? ஏய், உன் தங்கச்சி என்ன சிங்கமா புலியா? இங்க பாரு, யாரா இருந்தாலும் கோபம் தணிஞ்ச பிறகு நார்மல் ஆகிதான் ஆகணும். இப்பவே நீ போய் அவட்ட பேசினா இன்னும் கோபத்துல எதையாவது பேசுவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாகும். அதான் கொஞ்சம் ஆற போட்டு பேசுறது தான் நல்லது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் மோ இஷ்டம். அதெல்லாம் சரிதான். முதல்ல நீங்க எழும்புங்க, என்ன பார்த்து பேசுங்க. இப்ப என்ன, நான் எலும்பணும் அப்படித்தானே? பொறுக்காத, கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டியே? விடுறாங்க. எழும்பி என்ன பாருங்க. போதுமா? இப்ப சொல்லு. என்னடி சொல்லுன்னா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பக்கம் திரும்பி உட்காருங்கன்னா இதான் இங்க பக்கம் திரும்புறதா? அப்புறம் ஏதாவது ஆயிர போகுது. நான் திரும்பினேன்னா சும்மா இருக்க மாட்டேன். என் கையங்காலும் உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கும். ஏய், எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிற பிரச்சனையில என்னால இப்படியெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படியெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. கசன்னு வருது. நான் போய் சேலையை மாத்திட்டு வரேன். என் தங்கச்சியை பார்க்க போவோம். டி, அரைச்சமாவே அரைப்பியோ? அவ கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா போய் பார்ப்போம். அதுவும் இல்லாம மகாராணி இப்ப வீட்டில் இருக்காளன்னு முதல்ல உங்க அம்மாட்ட போனை போட்டு கேளு. அவ வீட்டில எல்லாம் இருக்க மாட்டா. இந்நேரம் என் தம்பியை பார்க்க போயிருப்பா. எப்படி உங்களுக்கு தெரியும்? காலையில நின்று மொட்டை மாடியில ஃபோன் பேசிட்டு இருந்தான். அநேகமா உன் தங்கச்சியா தான் இருக்கணும். அதனால ஐயா சிட்டா பைக் எடுத்துட்டு பறந்துட்டாரு. எனக்கு என்னமோ அவன் வீட்டில் இருக்க மாட்டான், உன் தங்கச்சியும் வீட்டில் இருக்க மாட்டான்னு தான் தோணுது. வேணும்னா உங்க அம்மாட்ட ஃபோன் போட்டு கேளு. கேட்டுட்டு அப்புறம் சொல்றேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். வந்து ஜாக்கலினை போய் எட்டி பார்ப்போம். என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒன்றும் தெரியல. இந்த டேவிட்டும் சத்தத்தையே காணும். அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்ல. அதெல்லாம் சரிதான். நேற்று என் தங்கச்சி வந்து போட்டோ போடல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டுக்கு. கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. முதல்ல அவளை பார்த்து பேசினாதான் சரியாகும். எனக்கு என்னமோ நீ இப்போ அவளை பார்த்து பேசுறது சரியா படலை. கொஞ்சம் ஆற போடு, அப்புறமா பேசுவோம். சரிங்க. ஏண்டா, அப்போ உன் தங்கச்சிக்காக என்னை தூக்கி எறிஞ்சுக்க அப்படித்தானே? இல்லடி, புரிஞ்சுக்கோடி. முதல்ல என் தங்கச்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நீ வேற. அதுக்குள்ளேயும் உனக்கு யார் சொன்னா? என்னை என்னெல்லாம் கேட்ட? உண்டை கட்டி வாங்கி திங்கிறவ மாதிரி இருக்கேனா நானு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அப்படி சொல்லியிருப்பேன். இங்க பாரு, உனக்கும் நான் முக்கியம் இல்லை, என் அக்காக்கும் நான் முக்கியம் இல்லை. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கடைசியில என்ன பழி வாங்குறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல? இல்ல ருக்கு, புரிஞ்சுக்கோ ருக்கு. நான் சொல்றத கேக்குறியா? ஏன் இப்படி நீ சொன்னதே சொல்ற? அண்ணி அப்படி நினைக்கிறவங்களா? நீ நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? அதுவும் இல்லாம வேற வழி இல்லாம தான் அன்னைக்கு தெரியாம தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். உனக்கு யாரு சொன்னா? எல்லாம் உன் மூஞ்சில எழுதிக்கிட்டு இருக்கு. எங்க அக்கா தான் ஒளிரி கொட்டினா போதுமா? இங்க பாரு, தேவையில்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்து என்னை விரட்டி முடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உன்னையும் கொண்டு போட்டுட்டு நானும் செத்து போயிடுவேன். பார்த்துக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தங்கச்சிக்காக என்ன தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணுவேன். ஏய், என்னால ஒண்ணு மறக்க முடியுமா? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க.
இங்க பாரு, உன்னை பார்க்காம எவ்வளவு சங்கடப்பட்டேன் தெரியுமா? உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? ஏய், என் உசுரு நீ. நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியாதா? எதையும் மீறிதான் நான் உன்கிட்ட அன்னைக்கு அப்படி பேசினேன். பேசிட்டு என் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டுச்சு தெரியுமா? நான் எதுக்கு இப்படி ஒரு லூசுத்தனமான முடிவெடுக்கணும்? இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடத்தாம போ. அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம கல்யாணம் நடக்கணும். இங்க பாரு ருக்கு, என் தங்கச்சி பாவம். அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ எந்த சுகத்தையுமே அனுபவிக்கல. அவ புருஷன் தினம் தினம் அவளை சித்திரவதை பண்றான்டி. அவ பாவம்டி. அவளை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. சரி, பேசல. ஆனா நீ பண்ணது தப்பு தானே? நீ எனக்கு பண்ணது துரோகமா இல்லையா? என்னை நம்ப வச்சு உன் பின்னாடியை சுத்த வச்சு என்னை கிறுக்கச்சி ஆக்கிட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போறேங்கிற. எப்படிடா உன்னால முடிஞ்சிச்சு? எப்படி முடிஞ்சிச்சு? இங்க பாரு, உன்னை விட்டுட்டுலாம் என்னால இருக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு யாரும் தேவையில்ல. எனக்கு நீ தான் முக்கியம். என்னை விட்டுட்டு போகணும்னு இன்னொரு தடவை அந்த மாதிரி என்ன முடிவு எடுத்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. சரி ருக்கு, தெரியாம சொல்லிட்டேன். போதுமா? மன்னிச்சிரு. உன் காலில் வேணாலும் விழுறேன். என்னாலையும் நீ இல்லாமலாம் வாழ முடியாது. நீ என் உசுரு. என் தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம். அதை எப்படி அது சரி பண்ண பாக்குறேன். போதுமா? இங்க பாரு மோனே, அப்புறம் அம்மா குறுக்க வந்தாங்க, ஆட்டுக்குட்டி குறுக்க வந்தாங்க, எலிசபெத் குறுக்க வந்தா, என் அண்ணன் வேண்டான்னு சொன்னா, என் அண்ணி வேண்டான்னு சொன்னா, அப்படி இப்படி ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். சரிடி. எப்பா, சரியான ராங்கி பிடிச்சவளா தான் இருப்ப போல. உன் அக்கா எங்க? நீ எங்க? இங்க பாரு, என்னை பத்தி பேசு, உன்னை பத்தி பேசு. இனிமே அவளை பத்திலாம் என்கிட்ட பேசாத. ஏண்டி, பாவண்டி அண்ணி. உன்னையும் என்னையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்களா? ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இப்ப அந்த பேச்ச விடுறியா? இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன். சரிடி, கோவப்படாத. சரி, சாப்பிட்டியா? எங்க இருந்து சாப்பிட? 4 நாளா அரைக்குறை சாப்பாடு தான் உள்ள போயிருக்கு. என் மனசு பூரா நீ தானே இருக்கிற. சோத்த முன்னாடி வச்சா என்னால சாப்பிடவே முடியல. உன் ஞாபகம் வந்து வாட்டுது. என்ன செய்ய சொல்ற? உன்னை பேசாத பேச்செல்லாம் பேசிட்டேன். அப்புறம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி சரி, வா, வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். நிஜமா? மேடத்துக்கு எம்பிட்டு தைரியம் வந்துட்டு? என்ன வெளியெல்லாம் போலாங்கிற? அது அப்படித்தான். சரி, வா போவோம். சரிடி. நான் உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொல்லியிருந்தேன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நானே சொல்றேன். ஓ, தம்பியும் வந்துடட்டும். ஏமா, இங்க வாமா. என்ன ஜான் அப்படி பாக்குற? நீங்க யாரும் இதை எதிர்பார்க்கலையோ? ஏமா, உன் தங்கச்சி இங்க வருவான்னு நீ எதிர்பார்க்கலல்ல? நேத்து உன் தங்கச்சி உன்கிட்ட வந்து உன்னை கண்டபடி பேசினத நான் பார்த்தேன். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இப்படி மறைச்ச? சரி, போனா போகுது. எலிசபெத்தும் ஜேம்ஸை கல்யாணம் கட்டிக்கணும்னு விரும்பல. பின்ன விரும்பாத ஒரு கல்யாணத்தை நாம ஏன் நடத்தி வைக்கணும்னு தான் ஜேம்ஸுக்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிடா அம்மா சம்மதிச்சாங்க? ஒருவேளை நடிக்கிறாங்களோ அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இது நடிப்பில்ல, உண்மைதான். ருக்குவ இந்த வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ருக்கு வீட்லயும் நானே பேசி இந்த கல்யாணத்தை நடத்திடுறேன். ஆனா ஜாக்கலினை கொண்டு அவ வீட்டுல கொண்டு விட்டுட்டு வர வேண்டியது ஜான் வேலை. அம்மா, அங்க போக விருப்பப்படாதவளை ஏமா கட்டாயப்படுத்தணும்? ஜான், 1 வருஷம் டேவிட் அவ புருஷன் கூட பரஸ்பரமா இருக்கணும். சட்டப்படி அப்படிதான் டைவர்ஸ் வாங்க முடியும். உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவ வீட்டுல கொண்டு விடுன்னு சொல்றேன். 1 வருஷம் முடியட்டும். அதுக்கப்புறமும் 2 பேத்துக்கும் ஒத்துக்கலனா நாம டிவோர்ஸ் வாங்க சம்மதிக்கலாம். என்ன சொல்ற? நான் தங்கச்சி கிட்ட பேசிட்டு முடிவு பண்றேம்மா. சரி சரி, இப்ப எல்லாருக்கும் சம்மதம் தானே? எலிசபெத்துக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை முடிப்போம். எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கிறதுல உங்க யாருக்கும் ஆட்சேபணம் இல்லையே. இல்லம்மா, எல்லாருக்கும் சம்மதம் தான். தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதுமா? சரி சரி, வருத்தப்படாதீங்க. ஜாக்குலின் கல்யாணத்தையும் கூடிய சீக்கிரம் நடத்துவோம். 1 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அது வரைக்கும் அவ புருஷன் வீட்டுல இருக்கட்டும். கொண்டு போய் நீயே விட்டுட்டு வா. சரிம்மா.
என்ன ருக்கு, இப்ப சந்தோஷம் தானே? இங்க பாரு, ஹாப்பியா இரு. நீ இந்த வீட்டு மருமக, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்க அத்தை. சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. எனக்கு ருக்கு கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா. என்ன ஜேம்ஸ், நான் ருக்குவை கடிச்சு தின்னற மாட்டேன், நீ போ. சரிங்கம்மா. என்ன ருக்கு அப்படி பாக்குற? நீ இந்த வீட்டு மருமக. நேத்தே நான் உன் தைரியத்தை பார்த்தேன். எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கட்டி காக்கிற திறமை உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் அதுக்கு சரிப்பட மாட்டாங்க. ஏன், உன் அக்காவையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் உனக்கு 2-3 கோரிக்கை வைக்க போறேன். நீ அதுபடி நடந்துக்கிட்டனா நீ இந்த குடும்பத்துக்கு தகுதியான மருமகளா இருப்ப. என்னத்தை செய்யணும் சொல்லுங்க. இந்தாமா, இந்த டைமண்ட் நெக்லஸ எப்பவும் உன் கழுத்துல போட்டுக்கோ. அப்பதான் இந்த அத்தையோட கம்பீரம் எப்பவும் உனக்கு இருக்கும். நீ இந்த வீட்டு குடும்ப நிர்வாகத்தை தாங்க போறவ. எப்பவும் தைரியமா இருக்கணும். உங்க அக்காவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாரபட்சமே பார்க்க கூடாது. சரிங்க அத்தை. என்னடா அக்காக்கு கொடுக்காம நமக்கு கொடுக்கறாங்க, நமக்கு ஐஸ் வைக்கிறாங்களோ அப்படின்னு மட்டும் நினைக்காத. எலிசபெத் தான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா உன் அக்கா குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. சரி, போனா போகுதுன்னு பார்த்தா அவ இன்னைய வரைக்கும் பம்மிக்கிட்டு தான் இருக்கா. ஒரு தைரியமான கம்பீரமான மருமகளாவே இல்ல. அதனால எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம ஊம குசும்பு வேலையெல்லாம் பாக்குறா. ஆனா நீ அப்படி கிடையாது. நேத்து பேசும்போதே கவனிச்சேன். பட்டு பட்டுன்னு அக்காவா இருந்தாலும் வந்து பாருன்னு பேசுற அளவுக்கு தைரியமா இருந்த. அதனாலதான் இந்த கிஃப்ட் உனக்கு. தேங்க்ஸ் அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும், கொத்துச்சாவிய உன்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீ எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? எப்படி அத்தை? இன்னையில இருந்து நீ உன் அக்கா கிட்ட பேசவே கூடாது. அவளை நீ அக்காவாவே நினைக்க கூடாது. எந்த காரியத்திலையும் அவளை முன்னால வச்சு நீ பேசவே கூடாது. இங்க பாரு, எல்லா பொறுப்பும் உன்கிட்ட தான் கொடுக்க போறேன். அதனால நீ அவளை வந்து பாருன்னு வைக்கணும். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கீழே தள்ளிட்டு அவ மேல உட்கார முயற்சி பண்ணுவா. சரிங்க அத்தை. அக்கா தங்கச்சி உறவெல்லாம் குடும்பத்துக்கு வெளியே வச்சுக்கோ. உங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப அக்காட்ட அக்காவா பேசிக்கோ. ஆனா இந்த வீட்ல நீ இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரி. ஏன்னா என் மூத்த மருமக இருக்காளே, அவ சரியான டம்மி பீஸு. அவகிட்ட நிர்வாகத்தை கொடுக்க முடியாது, உன்கிட்ட தான் கொடுக்க முடியும். என்னையே பார்த்த மாதிரி இருக்கு உன் தைரியம். சரிங்க அத்தை. இந்த வீட்டு செலவுல இருந்து கணக்கு வழக்குல இருந்து எல்லாத்தையும் எனக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்கணும். அதனால நீ சிரிச்சே பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டையுமே ஸ்ட்ரிக்டா இருக்கணும். உன் புருஷனை தவிர யாரையும் மதிக்க கூடாது. சரிங்க அத்தை. இங்க பாரு, இந்த ரூமை விட்டு நீ வெளியே போன உடனே ஜேம்ஸ் கேட்பான், அம்மா என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு. உன் அக்கா கேப்பா, நீ எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவ? என்கிட்ட சொல்லு. எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உன்னை நான் மருமகளா ஏத்துக்கிட்டதே என் மகனோட சந்தோஷத்துக்கு தான். அதை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொன்னீங்கன்னு சொல்றேன் தே. வெரி குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ என் மருமகங்கிறத நிரூபிச்சுட்ட. சந்தோஷமா இரு. கூடிய சீக்கிரம் உனக்கும் ஜேம்ஸ்க்கும் கல்யாணம் நடக்கும். நான் வந்து உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசுறேன். சரிங்க அத்தை. சரிம்மா, நீ போய் சாப்பிட்டுட்டு கிளம்பு, சரியா? சரிங்க அத்தை. ஓடி போ. இதை நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. அடியே மகா, நீ எனக்கு மருமகளா? உன் கைய வச்சே உன் கண்ணை குத்துறனா இல்லையான்னு பாரு. உன் தங்கச்சி உன்னை எப்படி ஆட்டி படைக்க போறான்னு இனிதான் உனக்கு புரியும். என்ன இருக்கு இங்க வந்துட்டு அக்காவை பார்க்காம போற? என்ன வயிற்றுச்சலா? அத்தை என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு கேக்குறதுக்காக கூப்பிடுறியா? இங்க பாரு, இனி உனக்கு எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. என்னடா இதை எதிர்பார்க்கலையே, இது ட்விஸ்ட் ஆயிப்போச்சு. ருக்குக இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு அத்தை சம்மதிச்சிட்டாங்களே அப்படின்னு வயிற்றுச்சல்ல பாக்குறியா? இல்ல அத்தை எனக்காக டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருக்கத பல பலன்னு கழுத்துல போட்டிருக்காளே, அதெப்படி? நம்மளெல்லாம் இந்த வீட்டு மருமகளா கூட மதிக்கல, இவளுக்கு அதுக்குள்ளேயும் நெக்லஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு வயிற்றுச்சல்ல பாக்குறியா? ஹேருக்கு இப்படியெல்லாம் பேசுற? நீ அதுக்குள்ளேயும் இப்படியெல்லாம் மாறிட்டியா? நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சந்தோஷப்பட்டா, நீ சந்தோஷமா இருந்தா
எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ஆனா இவ்வளவு வேகமா போகாத, தடுக்கி கீழே விழுந்துருவ. அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல. நான் இந்த வீட்டு மருமகளா வந்து இன்னைய வரைக்கும் அத்தை என்னை கூப்பிட்டு கூட பேசினதில்லை. ஆனா உன்னை வலிய கூப்பிட்டு இந்த வீட்டு மருமகளை ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா உனக்கே புரியல. என்ன உனக்கு என்ன கண்டா இளக்காரமா தாண்டி இருக்கும். ஆனா நீயும் நானும் ஒரே ரத்தம், அக்கா தங்கச்சி. நமக்குள்ள பிரிவினைய உண்டு பண்றதுக்காக தான் இதெல்லாம் பாக்குறாங்கன்னு தோணுது. இங்க பாரு, உன் வியாக்கியானம்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க இவ நம்மளை விட உயர்ந்த அந்தஸ்துல வாழ்ந்துட போறா, நம்மளை விட நல்ல பணம் பதவின்னு உயர்ந்த பதவிக்கு போயிட போறா. நாம படிக்கல, இவ படிச்சவ. ஒருவேளை கம்பெனி பொறுப்ப பூரா இவ கிட்ட கொடுத்துருவாங்களோ. இவ எம்டி சீட்ல உட்காந்துட்டா நம்ம புருஷன் இவளுக்கு கீழே கை கட்டிலாம் வேலை பார்க்கணும்னு பாக்குறியா? ஏருக்கு இப்படி எல்லாம் நீயே கற்பனை பண்ணிக்கிற. அப்படி கொடுத்தாலும் அவரும் ஒண்ணு சொல்ல மாட்டாரு, சந்தோஷம் தான் படுவாரு. என் குழந்தையா எல்லாருக்கும் மேல இருந்து அதிகாரம் பண்ற திறமையில இருக்காளேன்னு ஆச்சரியப்படுவாரு. ஆனா நீ இவ்வளவு கேவலமான புத்தியில பேசிட்டு இருக்க. இங்க பாருடி, நான் என்னைக்குமே உன்னை அப்படி நினைச்சதே கிடையாது. உனக்கு ஒரு பதவி கொடுக்காங்கன்னா அது எனக்கு கொடுத்த மாதிரி தானே. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்டி. ஆனா ஏருக்கு இப்படி மாறிட்ட. காதல் உன் கண்ணை மறைக்குது. நான் என்ன ஜேம்ஸ் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னா சொன்னேன். நிதானமா யோசிச்சு ஏதாவது முடிவு பண்ணுவோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிட்டு. உன் மனசுல இவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சீ, யார பத்தி கெட்ட எண்ணங்கிற? ஏய், நீதான் எனக்கும் ஜேம்ஸ்க்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு நினைச்சேன். உன் பணத்திமிர என்கிட்ட காட்டுன. இப்ப ஆண்டவனா பார்த்து உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன அனுப்பி இருக்கான். இங்க பாரு இருக்கு, யாரும் யாருக்கு ஆப்பு வைக்க முடியாது. அவங்க அவங்க வாழ்க்கையை தான் அவங்க வாழ்றாங்க. ரொம்ப வேகமா போகாத, தடுக்கி விழுந்துருவேன். நீ என் தங்கச்சி. சின்னதுல கீழே விழுந்தா நான் உன் முட்டியில அடிபட்டுருமேனு என் கைய கொண்டு உன் முட்டிக்கு அடியில வச்சிருக்கேன். ஆனா இப்ப நீ தடுக்கி விழுந்தன்னு வச்சுக்கோ, உன்னை தாங்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கவனமா இரு. போதும், உன் வெட்டி பேச்சலாம் இங்க கேக்குறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும், நடைமுறைக்கு உதவாது. அத்தை என்ன தூக்கி வைக்கிறாங்களே, என்ன உயர்த்தி பிடிக்கிறாங்களேன்னு உனக்கு வயித்தறிச்ச. அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன்கிட்டலாம் எனக்கு என்ன பேச்சு? நீ எனக்கு சரிசமமா இருக்க கூட லாய்க்கு கிடையாது. நீ படிக்காத பட்டிக்காட்டு முண்டம். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? உன் புத்தி அப்படித்தானே போகும். ஏன் இவ்வளவு வயித்தறிச்ச உனக்கு? அத்தை என்ன தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். ஆனா வயிறு எரிஞ்சு போய் இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. நானாடி வயிறு எறிகிறேன். அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க இவ்வளவு வேகமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. அதை நீ யோசிக்க மாட்டேங்கிற. பாவம் ஜாக்லின், அவ வாழ்க்கையை நாசம் ஆக்குறதுக்காக உன்னை பலிகடை ஆக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தங்கம் போல என் புருஷன் இருக்காரு. அவர் என்னை கீழே விடாம தாங்கி பார்த்துக்குவாரு. ஆனா நீ கொஞ்சம் சறுக்குனாலும் கஷ்டப்பட போறது ஜேம்ஸும் சேர்த்துதான். அதனால யோசிச்சு முடிவேண்டு. எனக்கு நீ வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ என் தங்கச்சி. நீ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் என் மனசு துடிக்குது. ரொம்ப சந்தோஷம் உன் அட்வைஸுக்கு. நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்கறேன். வர்றேன். ஏய் லூசு, என்னாச்சு? பாத்ரூம்ல வந்து இப்படி உட்கார்ந்து கிடக்குற. நீ முகத்தை கழுவிட்டு வருவன்னு நான் எம்பட்டு நேரம் உட்கார்ந்துருக்கேன். என்னாச்சுடி? ஏங்க, எல்லாம் நமக்கு எதிராகவே நடக்க போகுதுங்க. எல்லாம் தப்பா நடக்க போகுதுங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ருக்கு ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. சரியில்லை. உங்க அம்மா அவளை இங்க கூப்பிட்டதே நமக்கு எதிராக திசை திருப்புறதுக்கு தான். என்னெல்லாமோ நடக்க போகுதுங்க. நான் அவகிட்ட பேசினா ஆவேசமா பேசிட்டு போறாங்க.
கழுத்துல ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருந்தா. அதை நான் பார்த்து பொறாமப்படுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏய் மகா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எங்க அம்மா ருக்குவ இங்க கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுதுன்னா கண்டிப்பா நமக்கு எதிரா திசை திருப்புறதுக்காக தான் அவளை இங்க கூப்பிட்டுருக்காங்க. அக்காவும் தங்கச்சியும் சண்டையை போட்டுட்டு நாரணும்னு அவங்க விரும்புறாங்க. உன் தங்கச்சிய வச்சே உன்னை கீழே தள்ள பாக்குறாங்க. வேற எதுக்கும் கூப்பிடல. அவங்க வழிய வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா எப்படின்னு எனக்கு புரியாதா என்ன? எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அவளை ஈஸியா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க இவளை இதா சம்மதிக்கும் போதே அதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைச்சேன். எங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாம தாங்கிக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். அவளை வச்சு என்ன அவமானப்படுத்தினாலும் எனக்கு வலிக்காதுங்க. ஏன்னா அவ ஏன் தங்கச்சி, என் கூட பிறந்தவ. அவ என்னை புரிஞ்சுக்கலையேன்னு நினைப்பனோ தவிர மற்றபடி அது எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அவளுக்கு ஏதாவது ஒரு அடி விழுந்தா என்னால தாங்க முடியாதுங்க. விடு, ஜேம்ஸ் பாத்துக்குவான். என்ன செய்யறது? உன் தங்கச்சி நாம பேசுறத கேட்பாளா என்ன? கேட்க மாட்டா. அவ காதல் மயக்கத்துல இருக்கா. இப்ப நீ என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியாது. அவளா அதுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் நாம ஒன்றும் பண்ண முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், விடு. ஜாக்குலினை கொண்டு போய் அவ வீட்டுல விடணும். வேற என்ன பண்றது? ஒரு வருஷம் சேர்ந்துதான் இருக்கணுமாம்ல. இருக்கட்டும். எப்படியும் டேவிட் ஒரு வருஷம் வரைக்கும் பொறுத்திருப்பான். அதுக்கப்புறம் டிவோர்ஸை வாங்கிட்டு கண்டிப்பா ஜாக்குலினுக்கும் டேவிட்டுக்கும் கல்யாணத்தை பண்ணணும். சரிங்க, எனக்கு என்னமோ போல இருக்குங்க. ருக்கு எப்படியும் காலேஜ் போயிடுவா. என்ன எங்க வீட்டில் கொண்டு விடுங்கங்க. எங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணுங்க. சரி மகா, நீ எதையாவது சொல்லி உங்க அம்மாவையும் குழப்பி வைக்காத. உங்க அம்மா பயப்பட போறாங்க. அதெல்லாம் எதையும் சொல்ல மாட்டேங்க. சரிம்மா, கவலைப்படாத. நமக்கு நல்லதே நடக்கும். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? எனக்கு நீங்க இருக்கும்போது என்னங்க கவலை? எதுனாலும் நீங்க பார்த்துப்பீங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்களை நம்பி தானே வந்தேன். ஐ லவ் யூ செல்லம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். நீ கவலைப்படாத. சரிங்க. சரி வா. நீ இப்படி உட்கார்ந்தா எனக்கு சங்கடமா இருக்கு. நான் ஒன்றும் உட்காரல, வாங்க.